இன்றைக்கு மகா வாக்கியத்தில் பாபா சொர்க்கத்தினுடைய வர்ணனை பண்ணியிருக்காங்க. சொர்க்கத்தில் நம்முடைய மாளிகைகள் வைர வைடூரியங்களால் செய்யப்பட்டதாக இருக்கும். நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தங்கத்தில் வைரங்கள் பதிக்கப்பட்டதாக இருக்கும். பாபா அதுக்கு உதாரணம் சொல்கிறார். எப்படி இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய மனிதர்கள் ஒரு பெரிய பதவியில் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் ஹை குவாலிட்டியாக இருக்கும். அதே போல் சத்யுகத்தில் நீங்கள் தான் தேவதைகள். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் உயர்ந்ததாக இருக்கும். பக்தியில் கிருஷ்ணர் யமுனா நதிக்கரையினுடைய ஓரத்தில் விளையாடுவார், லீலைகள் புரிவாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாபா இன்னைக்கு வாணியில் சொல்லியிருக்காங்க அது போலெல்லாம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணரோ சத்யுகத்தினுடைய முதல் இளவரசர். அவரை ரொம்ப பத்திரமாக வளர்ப்பாங்க. ஆகையால் அந்த மாதிரி நதிக்கரையினுடைய ஓரத்துலலாம் அவர் விளையாட மாட்டார். அதையும் பாபா சொல்லியிருக்காரு. முஜ் நிர்குண் ஹாரேமே கொய் குண் நாகி. நான் குணமே இல்லாதவனாக இருக்கிறேன், எனக்குள்ள எந்த குணமும் இல்லை. இந்த பாடல் பக்தி மார்க்கத்தினுடைய பாடல். இந்த பாடல் பாபா முன்னாடி போய் பாடணும். ஆனால் பக்தியில் நம்ம என்ன பண்ணுறோமா? பாபா சொல்கிறாங்க உங்களோட சகோதரர்கள் முன்னாடி போய் பாடிட்டீங்கன்னு சொல்கிறார். சகோதரர்கள் இன்றைக்கி பாபா ரொம்ப அழகாக தேவதைகளை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அப்பா சிவ பாபா, சகோதரர்கள் தேவதைகள். பாபா முன்னாடி போய் பாட வேண்டிய பாடலை தேவதைகள் முன்னாடி போய் பாடுறீங்க. அதாவது உங்கள் சகோதரர்கள் முன்னாடி போய் பாடுறீங்க. இது சரியான பாடல் அல்ல. தேவதைகள் கிட்ட இருந்து, அதாவது உங்களோட சகோதரர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்பா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கும். ஸோ இது போன்ற அழகான விஷயங்களை பாபா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. சிவ பகவானுடைய மகா வாக்கியம். வாணி தேதி 5/10/2021. பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे आत्मा और शरीर जो पतित और काले बन गए हैं, बाप की याद से इन्हें पावन बनाओ, क्योंकि अब पावन दुनिया में चलना है. இனிமையான குழந்தைகளே, ஆத்மா மற்றும் ஷரீரம் பதீதமாகவும் கருப்பாகவும் ஆகிவிட்டது. பாபாவின் நினைவின் மூலம் இவற்றை தூய்மையாக்குங்கள். ஏனென்றால் இப்போது நீங்கள் பாவன உலகத்திற்கு செல்ல வேண்டும். பாபா கேள்வி கேட்குறாங்க, பகவான் கின் பச்சோं को मिलता है, बाप ने कौन सा हिसाब बतलाया है. பகவான் எந்த குழந்தைகளுக்கு கிடைத்துள்ளார்? பாபா எந்த கணக்கை நமக்கு கூறியுள்ளார்? ரெண்டு விஷயம். பாபா பதில் சொல்கிறாங்க, जिन्होंने शुरू से भक्ति की है उन्हें ही भगवान मिलता है. யார் ஆரம்பத்திலிருந்து பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பகவான் கிடைத்திருக்கிறார். बाबा ने यह हिसाब बतलाया है कि सबसे पहले तुम भक्ति करते हो, इसलिए तुम्हें ही पहले पहले भगवान द्वारा ज्ञान मिलता है. பாபா சொல்கிறாங்க, அனைத்திலும் முதன்மையாக நீங்களே பக்தி செய்திருக்கிறீர்கள். எனவே உங்களுக்குத்தான் முதலில் பகவான் மூலமாக ஞானம் கிடைக்கிறது. जिससे फिर तुम नई दुनिया में राज्य करते हो. இதனால் நீங்கள் புதிய உலகத்தில் ராஜ்யம் செய்கிறீர்கள். बाप कहते हैं, तुमने आधा कल्प मुझे याद किया है, अब मैं आया हूँ तुम्हें பக்தி का फल देने. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அரை கல்பம் என்னை நினைவு செஞ்சுருக்கீங்க. ஆகையால் இப்போது நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு பக்தியின் பலனை கொடுப்பதற்காக. இது என்ன கணக்கு? அரை கல்பம். மேலும் ஆரம்பத்திலேருந்து நாம் பக்தி செஞ்சுருக்கிறோம். ஆகையால் பாபா நம்மளை தான் சந்திக்கிறாரு, நமக்கு தான் ஞானமும் முதல்ல கொடுக்குறாரு. பாடல் மர்னா தேரி கலி மே, உன்னுடைய மடியிலேயே இறக்க வேண்டும். ஓம் சாந்தி. बच्चों ने गीत सुना.
குழந்தைங்க பாடல் கேட்டீங்க. जब कोई मरते हैं तो बाप के पास जन्म लेते हैं. யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா பிறகு ஒரு தந்தையிடம் போய் ஜனிக்கிறாங்க. जानते हो हम आत्माएं. நாம் தெரிஞ்சிட்டோம் நாம் எல்லாம் ஆத்மாக்கள். वो तो हो गई शरीर की बात. அங்கே மரணம் என்று சொல்லப்படுவது பிறகு இன்னொரு வீட்டில் போய் ஜனிக்கிறது ஷரீரத்துக்கான விஷயம். एक शरीर छोड़ फिर दूसरे बाप के पास जाते हैं. ஒரு ஷரீரத்தை விட்டுருச்சுன்னா அந்த ஆத்மா இன்னொரு தந்தையிடம் போய் பிறக்கின்றது. तुमने कितने साकारी बाप किए हैं. பாபா கேட்குறார், அப்போது உங்களுக்கு எத்தனை சாக்கார அப்பா இருந்திருப்பாங்க, அதாவது உடலுக்கான தந்தை உங்களுக்கு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. அசுல் மேகோ நிராகாரி பாப்கே பச்சே. ஆனால் உண்மையில் நீங்கள் எல்லாருமே நிராகார தந்தையின் குழந்தைகள். தும் ஆத்மா பரம்பிதா பரமாத்மா கே பச்சே ஹோ. அதுலேயும் ஆத்மாக்கள் பரம்பிதா பரமாத்மாவோட குழந்தைங்க. ரேனே வாலே பி வஹாங் கே ஹோ. அங்குதான் வசிக்கக்கூடியவர்கள். ஜிஸ்கோ நிர்வாண தாம் வ சாந்தி தாம் கஹா ஜாத்தா ஹி. அதைத்தான் நிர்வாண தாமம் சாந்தி தாமம்னு சொல்லப்படுது. பாப்பு பி வஹா ரேத்தே ஹி. பாபாவும் அங்கே தான் வசிக்கின்றார். யஹா தும் ஆக்கர் லௌகிக் பாப் கே பச்சே பன்தே ஹோ. இங்கே நீங்கள் லௌகீக அப்பாவுக்கு குழந்தையாகிறீங்க. தோ ஃபிர் உஸ் பாப் கோ பூல் ஜாத்தே ஹோ. பிறகு அந்த தந்தையை மறந்துடுறீங்க. सत्युग में तुम सुखी बन जाते हो तो उस पारलौकिक बाप को भूल जाते हो. சத்யுகத்தில் நீங்கள் சுகமாக இருக்கீங்க, அப்போது பரலௌகிக தந்தையை மறந்துடுறீங்க. சுக்குமே உஸ் பாப் கா சிமரன் நஹி கர்த்தே ஹோ. சுகத்தில் அந்த தந்தையை நினைவு செய்வதே இல்லை. துக்குமே யாது கர்த்தே ஹோ और ஆத்மா யாது கர்த்தி ஹே. துக்கத்தில் தான் நினைவு செய்கிறீங்க, அதுவும் ஆத்மா தான் நினைவு செய்து. जब लौकिक बाप को याद करती है तो बुद्धि शरीर तरफ रहती है. எப்போ லௌகீக அப்பாவை நினைவு செய்யப்படுதோ அப்போ நினைவுங்கிறது உடல், அதாவது ஷரீரத்து பக்கம்தான் இருக்குது. அப்பாவை எப்படி தான் நினைக்கிறோம், உடல் தோற்றத்தில் தான் லௌகீக அப்பாவை நினைக்கிறோம். உஸ் பாபா கோ யாद करेंगे तो कहेंगे ओ बाबा. ஆனால் அந்த பாபாவை நினைக்கிறப்ப என்ன சொல்கிறோமா, ஓ பாபான்னு சொல்கிறோம். ஹே தோனோ பாபா, ரெண்டு பேரும் தந்தை தான். ரைட் அக்ஷர் பாப் ஹி ஹே. சரியான வார்த்தை தந்தை என்பது தான். ஓபி ஃபாதர் எபி ஃபாதர். அவரும் அப்பா தான், இவரும் அப்பா தான். ஆத்மா ரூஹானி பாப் கோ யாद करती है तो बुद्धि वहाँ चली जाती है. அதாவது ஷரீரத்துக்கு தந்தையும் தந்தையும் தான் சொல்கிறோம், ஆத்மாவுடைய அப்பாவையும் தந்தையும் தான் சொல்கிறோம். அதுதான் பாபா சொல்கிறார், ஆத்மா ஆன்மீக தந்தையை நினைவு செய்கிறப்ப புத்தி மேலே போயிடுது. ये बाप बैठ बच्चों को समझाते हैं. இதையெல்லாம் பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். अभी तुम जानते हो बाबा आया हुआ है हमको अपना बनाया है. இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, பாபா வந்து விட்டார், என்னை தன்னுடையவராக ஆக்கிவிட்டார். बाप कहते हैं पहले पहले हमने तुमको स्वर्ग में भेजा. பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே முதல்ல நான் தான் உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பினேன். தும் போத் சாக்குக்கார்த்தே. பாபா சொல்கிறார், நீங்கள்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தீங்க. फिर 84 जन्म ले ड्रामा प्लान अनुसार अभी तुम दुखी हो पड़े हो. பிறகு 84 பிறவி எடுத்து ட்ராமா பிளான் அனுசாரம் நீங்கள் துக்கத்தில் வந்துட்டீங்க. ட்ராமா அனுசார் ये पुरानी दुनिया खत्म होनी है. இப்போ நாடகத்தின் அனுசாரம் இந்த பழைய உலகம் அழிய வேண்டியதாக இருக்கின்றது. तुम्हारी आत्मा और ये शरीर रूपी वस्त्र सतो प्रदान थे. உங்களுடைய ஆத்மா மற்றும் ஷரீரம் என்ற ஆடை சதோ பிரதானமாக இருந்தது. फिर गोल्डन एज से आत्मा सिल्वर एज में आई तो शरीर भी सिल्वर में आया. பிறகு தங்க யுகத்திலிருந்து வெள்ளி யுகத்துக்கு வந்துட்டோம்,
அப்போ சரீரமும் என்ன ஆயிடுச்சு, வெள்ளிக்கு சமம் ஆயிடுச்சு. ஃபிர் காப்பர் ஏஜ்மே ஆயி, பிறகு என்ன ஆயிட்டோமா, தாமிர யுகத்துக்கு வந்துட்டோம். अभी तो तुम्हारी आत्मा बिल्कुल ही पतित हो गई है, तो शरीर भी पतित. இப்போ உங்கள் ஆத்மா முற்றிலும் பதீத்தமாயிடுச்சு, அப்போ शरीरமும் पतीतम. जैसे 14 कैरेट का सोना कोई पसंद नहीं करते हैं, काला पड़ जाता है. இப்படி 14 கேரட் தங்கம் யாரும் விரும்ப மாட்டாங்க, ஏன்னா மாற்று குறைவாக இருக்குது. அது என்ன ஆகிடும், சீக்கிரமாகவே கருப்பாயிடும், தங்கம் கருத்துரும். தும்பி அபி காலே அயனேஜ்ரு பன் கை ஹோ. பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் கூட கருப்பாயிட்டீங்க, அதுலேயும் கருப்பான இரும்பாயிட்டீங்க. अब आत्मा और शरीर जो ऐसे काले बन गए हैं तो फिर पवित्र कैसे बने. அதுலேயும் ஆத்மா மற்றும் ஷரீரம் அவ்வளோ கருப்பாயிடுச்சு, பிறகு இதை எப்படி பவித்திரமாக்குவது. பாபா கேட்குறார், ஆத்மாவும் கருப்பாயிடுச்சு, ஷரீரமும் கருப்பாயிடுச்சு, எப்படி இதை பவித்திரமாக்குறது. ஆத்மா பவித்திர பனே तो शरीर भी पवित्र मिले. ஆத்மா பவித்திரமானாதான் பவித்திர शरीरम கிடைக்கும். वो कैसे होगा, அது எப்படி நடக்கும். क्या गंगा स्नान करने से. பாபா கேட்குறார், கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணுறதுனால நடக்குமா. நஹி, கிடையாது. புகார்த்தே ஹி ஹே பதீத் பாவன் ஆவோ. அழைப்பதே என்ன சொல்லி அழைக்கிறோமா, ஹே பதீத பாவனரே வாருங்கள். ये आत्मा कहती है तो बुद्धि पारलौकिक बाप तरफ चली जाती है. ஆத்மா அப்படி கூப்பிடுறப்பவே புத்தி எங்கே போயிடுது, பரலோக்கிக தந்தையின் பக்கம்தான் புத்தி போகுது. ஹே பாபா என்ன சொல்லி கூப்பிடுறோமா, ஹே பாபான்னு சொல்கிறோமா. தேக்கோ பாபா அக்ஷர் ஹி கித்தனா மீட்டா ஹே. பாபா சொல்கிறார், பாருங்க இந்த பாபா என்ற வார்த்தை எவ்வளோ இனிமையானதாக இருக்கிறது. பாரத் மே ஹி பாபா பாபா கேத்தே ஹி. பாரதத்தில் தான் பாபா பாபான்னு சொல்கிறோம். அபி தும் ஆத்தம் அபிமானி பன் பாப்கே பனே ஹூ. இப்போ நீங்கள் ஆத்மா அபிமானியாகி பாபாவுக்கு சொந்தமாயிட்டீங்க. பாபா கேத்தே ஹே मैंने तुमको स्वर्ग में भेजा था, नया शरीर धारण किया था. பாபா சொல்கிறார், நான் உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புனேன், புது ஷரீரத்தை, அதாவது புது ட்ரெஸ்ஸு போட வச்சேன்னு சொல்கிறார். இப்படி ஒரு அப்பா குழந்தைக்கு சொல்லுவார் இல்லையா, நான் உனக்கு புது ட்ரெஸ்ஸு கொடுத்தேன், நீ போட்டுக்கிட்ட, நான் உன்னை இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனேன். அது போல் பாபா சொல்கிறார், நான் உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புனேன், புது ட்ரெஸ் போட்டு விட்டேன். அப் தும் கியா பன் கே ஹோ. பாபா கேட்குறார், இப்போ நீங்கள் எப்படி ஆயிட்டீங்க பாருங்கள். ये बातें हमेशा अंदर रहनी चाहिए. இந்த விஷயங்கள் சதா உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். பாபா को ही याद करना चाहिए. பாபாவைத்தான் நினைவு செய்ய வேண்டும். याद सब करते हैं ना, ஹே பாபா. எல்லாருமே நினைவு செய்கிறோம். என்ன நினைவு செய்கிறோம், ஹே பாபா. हम आत्माएं पतीत बन गई है. ஆத்மாக்கள் நாங்களாம் பதீதமாயிட்டோம். अब आओ आकर पावन बनाओ. இப்போ வாங்க, வந்து எங்களை தூய்மையாக்குங்க. உரிமையோடு என்ன பண்ணுறோம், கூப்பிடுறோம். ட்ராமாமே ये भी पार्ट है तब तो बुलाते. பாபா சொல்கிறார், ட்ராமாவில் அந்த பாட்டு இருக்குது, அதனால தான் கூப்பிடுறீங்கன்னு சொல்கிறார். என்னன்னே தெரியாமல் கூப்பிட்டோம் இல்லையா. ஸோ காரணம் என்ன, ட்ராமாவில் பாட்டு இருக்குது, ஆகையால் தான் கூப்பிட்டீங்கன்னு சொல்கிறார் பாபா. ड्रामा प्लान अनुसार आएंगे भी तब जब पुरानी दुनिया से नई बनती है. அதே நேரம் ட்ராமா பிளான் அனுசாரம் பாபா கூட எப்போ வராராம், எப்போது பழைய உலகம் புதியதாகுகின்றதோ ஆகணுமோ அப்பதான் நான் வரேன். तो ज़रूर संगम पर ही आएंगे. அப்போ அவசியம் பாபா எங்கே தான் வருவார், சங்கம யுகத்தில் தான் வருவார். तुम बच्चों को निक्षय है बिलाउड मोस्ट பாபா ஹே. குழந்தைங்களாகிய உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இவர் மிக அன்பான தந்தை. கேத்தே பி ஹே ஸ்வீட் ஸ்வீட்டஸ்ட். என்ன சொல்லப்படுது, இனிப்பு, அதாவது இனிமை மற்றும் மிக இனிமைன்னு சொல்லப்படுது. அப்போ ஸ்வீட்டு கோன் ஹே, அப்போ இனிமையானவர் யார். लौकिक संबंध में पहले फादर है जो जन्म देते हैं.
லௌகீக உறவுகளில் பார்த்தீங்கன்னா முதல்ல தந்தையை தான் முக்கியமாக சொல்லப்படுது, தந்தை ஸ்தானம். பிறகு டீச்சர். டீச்சர் சே படுக்கர் தும் மர்த்தபா பாத்தே ஹோ. ஒரு ஆசிரியர்கிட்ட தான் படித்து ஒரு பதவியை நாம் அடைகிறோம். நாலேஜ் இஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கஹா ஜாத்தா ஹே. ஞானம்தான் வருமானத்திற்கான மூலதனம் என்று சொல்லப்படுகிறது. கியான் ஹே நாலேஜ், யோக் ஹே யாத். ஞானம்தான் என்ன? நாலேஜ், கல்வி. யோகா என்பது நினைவு. தோ பேஹத் கா கிஸ்கோ பத்தா நெய்ய. ஆனால் எல்லையற்றது எதுங்கிறது யாருக்கும் தெரியலை. எது எல்லையற்றதுங்கிறது யாருக்கும் தெரியலை. चित्रों में क्लियर दिखाया भी है, ब्रह्मा द्वारा स्थापना शिव बाबा कराते हैं. சித்திரங்களில் தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது, பிரம்மா மூலமாக சிவ் பாபா படைப்பு காரியத்தை செய்ய வைக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? செய்ய வைக்கின்றார். கிருஷ்ண கேசே ராஜயோக் சிக்காயேகா. அப்போ கிருஷ்ணர் எப்படி ராஜயோகா கற்றுத்தருவார்? ராஜயோக் சிக்லாத்தே ஹி ஹே சத்யுக் கே லியே. ராஜயோகம் சத்யுகத்திற்காக கற்றுத்தரப்படுகிறது. तो ज़रूर संगम पर बाप ने सिखाया होगा. அப்போ அவசியம் சங்கம யுகத்தில் தான் பாபா கற்றுக் கொடுத்திருப்பார். சத்யுகி ஸ்தாபனா கர்னே வாலா ஹே பாபா. சத்யுகத்தை ஸ்தாபனை செய்ய வைப்பவர் பாபா. பாபா என்ன பண்ணுறாரு? செய்ய வைக்கின்றார். பிரம்மா துவாரா கராத்திஹி. அப்போ யார் மூலமாக செய்ய வைக்கிறாரு? பிரம்மா மூலமாக செய்ய வைக்கின்றார். கரண் கராவனுகார் என்ன? ஆகையால் தான் அவருக்கு என்ன மகிமை இருக்குது? செய்பவர், செய்ய வைப்பவர். சில காரியங்களை பாபா செய்கிறாரு நேரடியாக, சில காரியங்களை என்ன பண்ணுறாரு பாபா? செய்ய வைக்கின்றார். அதுதான் கரண் கராவன்ஹார். ஓ லோக் தோ திருமூர்த்தி பிரம்மா கே தேத்தி. ஆனால் இது தெரியாமல் உலகத்தினர் திருமூர்த்தி பிரம்மா, பிரம்மாவை என்னன்னு சொல்லிட்டாங்க? திருமூர்த்தின்னு சொல்லிட்டாங்க. பரந்து ஊஞ்சித்தே ஊஞ்ச் ஷிவ் ஹேனா. ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவன் தானே. ஓ சாக்கார் ஹே, ஓ நிராகார் ஹே. ஏன்னா பிரம்மா சாக்காரம், உயர்ந்தவர் சிவன், அவர் தான் நிராகாரம். சிருஷ்டி பி எஹி ஹே. உலகமும் இது ஒன்று தான், வேறு எங்கெங்கேயோலாம் உலகம் கிடையாது. எ சிருஷ்டிக்காகி சக்கர் ஃபிர்த்தாகி. இந்த உலகத்தில் தான் சக்கரத்தினுடைய சுழற்சி நடைபெறுகிறது. ரிப்பீட் ஹோத்தா ரேத்தாகி, மீண்டும் மீண்டும் சுழல்கின்றது. பூமியில் மட்டும்தான் சிருஷ்டி மற்றும் சக்கரம். சூக்யம் வத்தன் கி சிருஷ்டி கா சக்கர் நஹி காயா ஜாத்தா ஹே. சூட்சும உலகத்தில் சிருஷ்டி சக்கரம் என்று சொல்லப்படவில்லை. அங்கே கால சுழற்சிங்கிறது கிடையாது. வேர்ல்டு கி ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி ரிப்பீட் होती है. உலகத்தோட ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி ரிப்பீட் ஆகுது. காத்தே பி ஹே சத்யுக் திரேதா துவாப்பர் கலியுக். என்ன சொல்லப்படுது? சத்யுகம், திரேதாயுகம், துவாப்பர யுகம், கலியுகம். பீச் மே ஜரூர் சங்கம் யுக் चाहिए. இடையில கண்டிப்பாக சங்கம யுகம் தேவை. நஹி தோ கலியுக்கோ சத்யு கோன் பனாய். இல்லைன்னா கலியுகத்தை எப்படி சத்யுகமாக்குறது? இடையில சங்கமயுகம் இருக்கணும். அப்போ தான் அதில் என்ன பண்ண முடியும்? கலியுகத்தை சத்யுகமாக்க முடியும். नरक वासियों को स्वर्गवासी बनाने बाप संगम पर ही आते हैं. நரகவாசிகளை ஸ்வர்க்கவாசி ஆக்குவதற்காக பாபா சங்கம யுகத்தில் தான் வராங்க. ஜித்னி புராணி துனியா உத்தனா துக் ஜாஸ்தி. எவ்வளோ பழைய உலகம் அவ்வளோ அதிக துக்கம். ஆத்மா ஜித்னா தமோ பிரதான் பன்தி ஜாத்தி உத்தனா துக்கி ஹோத்தி. ஆத்மா எவ்வளோ தமோ பிரதான ஆயிட்டே இருக்கோ அவ்வளோ துக்கியாகவும் ஆயிடும். தேவதாயே சத்தோ பிரதான். அதில் தேவதைகள் சத்தோ பிரதானமானவர்கள்.
ये भी हाईएस्ट अथॉरिटी गॉड फादरली गवर्नमेंट है. பாபா சொல்கிறார், இது உயர்ந்த வல்லமை பொருந்திய காட் ஃபாதர் இறை தந்தையினுடைய அரசாங்கம். சாத்துமே தர்மராஜ் பீஹே, கூடவே தர்மராஜரும் இருக்கிறார். பாப் கேத்தே ஹே தும் சிவாலय में रहने वाले थे, अब है வேஷ்யாலை. பாபா சொல்கிறார், நீங்கள் சிவாலயத்தில் வாழக்கூடியவங்க, ஆனால் இப்போது வேஷ்யாலயத்தில் இருக்கீங்க. தும் பாவன் தே अब पतित बने हो तो कहते हो हम तो पापी है. பாபா சொல்கிறார், நீங்கள் தான் பாவனமாக இருந்தீங்க, இப்போ பதீத்தமாயிட்டீங்க, ஆகையால் தான் என்ன சொல்கிறோமா, நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம்னு சொல்கிறோமா. ஆத்மா कहती है मुझ निर्गुण हारे में कोई गुण नहीं. ஆத்மா சொல்லுதான், குணமே என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுதான். कोई भी देवता के मंदिर में जाएंगे तो उनके आगे ऐसा कहेंगे. இந்த பாடலை எங்கே போய் பாடுறோமா, பாபா சொல்கிறா, எந்த தேவதை கோயிலுக்கு போனாலும் தேவதையினுடைய சிலை முன்னாடி போய் இந்த பாடலை பாடுறீங்க. ஆத்மா பாடுது, கேனா चाहिए बाप के आगे. ஆனால் இந்த பாடலை நீங்கள் பாபா முன்னாடி தான் போய் பாடணும். உஸ்கோ சோட் பிரதர்ஸ்கோ லக்தே ஹே, அதை விட்டுட்டு உங்கள் சகோதரர்கள் முன்னாடி போய் பாடுறீங்க. ஏ தேவதாய் பிரதர்ஸ் டெஹரேனா, ஏன்னா தேவதைகள் யார், உங்களோட சகோதரர்கள் அல்லவா. பிரதர்ஸ் ஏதோ குछ மில்னா நீயே. பாபா சொல்கிறார், சகோதரர்கள் கிட்டேருந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. பாயியோं की पूजा करते करते नीचे गिरते आए हैं. சகோதரர்களுக்கு பூஜை செஞ்சு செஞ்சு கீழே தான் விழுந்தீங்க. अब तुम बच्चे जानते हो बाबा आया हुआ है, उसे हमको वर्षा मिलता है. இப்போ நாம் குழந்தைங்க தெரிஞ்சிட்டோம், பாபா வந்து விட்டார், அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. பாக்கி மனுஷ்யத்தோ பாப்கோ ஜான்தே ஹி நஹி, மற்ற மனிதர்கள் பாபாவை அறிந்து கொள்வதே இல்லை. சர்வவியாபி கேதேத்தே, அதில் என்ன சொல்லிடுறாங்களாம், சர்வவியாபின்னு வேற சொல்லிட்டாங்க. कोई फिर कहते अखंड ज्योति तत्व है. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்களாம், அவர் அகண்ட ஜோதி தத்துவமாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. कोई कहते वो नाम रूप से न्यारा. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவர் பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர்னு சொல்கிறாங்க. அரே तुम कहते हो अखंड ज्योति स्वरूप है, फिर नाम रूप से न्यारा कैसे कहते हो. அப்போ நாம் சொல்லணுமா, ஒரு பக்கம் நீங்கள் இறைவன் அகண்ட ஜோதியாக இருக்காருன்னு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் பேரும் இல்லை உருவமும் இல்லைன்றீங்க. அகண்ட ஜோதி ரூபம்னு சொல்லிட்டு ரூபம் இல்லாதவர்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேளுங்க. பாப்கோ ந ஜான்ने के कारण ही पतित बन पड़े हैं. பாபாவை அறிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் பதீத்தமாகிவிட்டார்கள். தமோ பிரதான் பி பன்னாயே, ஆனால் தமோ பிரதானமும் ஆகித்தா தீரணும். फिर जब बाप आए तब सबको पावन बनाए. பிறகு பாபா எப்போ வராரோ அனைவரையும் பாவனமாக்குகிறார். ஆத்மாயை நிராகாரி துனியாமே சப் பாப் கே சாத் ரேத்தி है. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் ஆத்மாக்கள் நிராகார உலகத்தில் இருந்தப்ப என் கூடவே இருந்தீங்க. फिर यहाँ आकर सतो रजो तमो का पाठ बजाती है. பிறகு இங்கே வந்து சத்தோ ரஜோ தமோவோட பாட்டு நடிக்கிறீங்க. ஆத்மா ஹி பாப்கோ யாது கர்த்தி ஹே, ஆத்மா தான் பாபாவை நினைவு செய்கிறது. பாப் ஆத்தே பி ஹே, கேத்தே ஹே பிரம்மா தன்கா ஆதார் லேத்தா ஹூம். பாபா கண்டிப்பாக வரார், ஆகையால் தான் என்ன சொல்கிறாராம், பிரம்மாவோட ஷரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறேன். ஏ ஹே பாக்யசாலி ரத், இதுதான் பாக்யசாலியான ரதம். बिगर आत्मा रथ तोड़े ही होता है. பாபா சொல்கிறாங்க, ஆத்மா இல்லாமல் ரதம் எதுவுமே செய்ய முடியாது. कहते हैं भागीरथ ने गंगा लाई, अब ये बात तो हो नहीं सकती. என்ன சொல்லியிருக்காங்களாம், பாகீரதன் கங்கையை கொண்டு வந்தார் பூமிக்குன்னு சொல்லியிருக்காங்களாம். பாபா சொல்கிறார், இதெல்லாம் நடக்கவே முடியாது. परंतु कुछ भी समझते नहीं कि हम कहते क्या है. ஆனால் நாம் என்ன சொல்கிறோங்கிறதே புரியாமல் சொல்லிகிட்ருக்காங்க.
பாக்கியசாலியான ரதத்தில் பகவான் பிரவேசித்து கங்கை ஞான கங்கையை நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறார். இதை என்ன சொல்லிட்டாங்க? பாகீரதன் கங்கையை கொண்டு வந்தார்னு சொல்லிட்டாங்க. அப் தும் பச்சோं को समझाया है ये है ज्ञान वर्षा. இப்போ குழந்தைங்களாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது, இப்போது ஞான மழை பொழிகின்றது. பாபா என்ன பண்ணிகிட்டே இருக்காரு? நம்ம எல்லார் மேலேயும் ஞான மழை பொழிவிக்கின்றார். இசை क्या होता है? இந்த மழையினால் என்ன கிடைக்குது? பதீத் से पावन बनते हैं. பதீதத்திலிருந்து பாவனமாகிறோம். கங்கா ஜமுனா तो सत्युग में भी होती है. பாபா சொல்கிறாங்க, கங்கை யமுனை எல்லாம் சத்யுகத்திலையும் இருக்கும். இதெல்லாம் ஆறுகள். இந்த ஆறுகள்லாம் எங்கே இருக்கும்? சத்யுகத்தில் இருக்கும். कहते हैं कृष्ण जमुना के कंटे पर खेलपाल करते हैं. என்ன சொல்லியிருக்காங்களா பக்தி கதைகளில்? கிருஷ்ணர் யமுனா நதி கரையின் ஓரத்தில் விளையாடுவார். ऐसी कोई बातें है नहीं. பாபா சொல்ல, அப்படிலாம் எந்த விஷயமும் கிடையாது. वो तो सत्युग का प्रिंस है. उनकी बहुत संभाल से पालना होती है क्योंकि फूल है ना. ஏனென்றால் அவரோ சத்யுகத்தின் இளவரசர். அவரை ரொம்ப கவனமாக பராமரித்து வளர்ப்பார்கள் அல்லவா? ஏன்னா அவர் ஒரு மலர். फूल कितने अच्छे सुंदर होते हैं. மலர்கள் எவ்வளோ அழகா, பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். फूल से सभी आकर खुशबू लेते हैं. மலரை பார்க்குறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கையில் எடுத்து நுகர்ந்து பார்ப்பாங்க. காண்டோ से तोड़े ही खुशबू लेंगे. ஒரு முள் எடுத்து யாரும் நுகர்ந்து வாசனை பார்க்க மாட்டாங்க. अभी तो है ही कांटों की दुनिया. இப்போது முட்களின் உலகம். जंगल को बाप आकर गार्डन ऑफ फ्लावर्स बनाते हैं. वनத்தை பாபா மலர் தோட்டமாக்குறாரு. इसलिए उनका नाम बबूलनाथ भी रख दिया. ஆகையால் அவருக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? முல்லை மலராக்கக்கூடியவர் பபூல்நாத். பேரும் இல்லை, உருவம் இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வச்சுட்டாங்க அவருக்கு. कांटों से फूल बनाते हैं इसलिए महिमा गाते हैं कांटों को फूल बनाने वाला बाबा. முட்களை எல்லாம் பாபா மலராக்கிறார். ஆகையால் தான் அவருக்கு மகிமை என்ன? முட்களை மலராக்கக்கூடிய பாபா. अब तुम बच्चों का बाप के साथ कितना लव होना चाहिए. இப்படிப்பட்ட தந்தையிடம் உங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்கணும். अभी तुम जानते हो हम बेहद के बाप के बने हैं. இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, நான் எல்லையற்ற தந்தைக்கு குழந்தையாகிவிட்டேன். अभी तुम्हारा संबंध उनसे भी है तो लौकिक से भी है. இப்போ உங்களோட உறவு சிவபாபாட்டே இருக்குது, லௌகீகத்திலையும் நமக்கு இப்போ உறவு இருக்குது. पारलौकिक बाप को याद करने से तुम पावन बनेंगे. பரலோக்கீக தந்தையை நினைவு செய்கிறது மூலமாக நீங்கள் பாவனமாயிடுவீங்க. आत्मा जानती है यह हमारा लौकिक बाप और यह है पारलौकिक बाप. இப்போ ஆத்மாவுக்கு ரெண்டுமே தெரியும். ஒருத்தர் லௌகீக அப்பா, இன்னொருத்தர் பரலோக்கீக அப்பா. ஆகையால் தான் பாபா சொல்கிறார், இப்போ உங்களுக்கு ரெண்டு பேர்கிட்டையும் சம்பந்தம் இருக்குது. லௌகீக அப்பாட்டையும் சம்பந்தம் வச்சுருக்கிறோம், பரலோக்கீக அப்பாட்டையும் சம்பந்தம் வச்சுருக்கிறோம். भक्ति मार्ग में भी आत्मा जानती है वो हमारा लौकिक बाप और ये गॉड फादर. பாபா சொல்கிறாங்க, பக்தியிலையும் ஆத்மாவுக்கு தெரியும், ஒருவர் என்னுடைய லௌகீக அப்பா, சரீரத்துக்கு அதாவது உடலுக்கு தான் அப்பா. இன்னொருத்தர் இறைவன். ஆத்மாவுக்கு அப்பான்னு அங்கே தெரியாது, ஆனால் என்ன சொல்லுவாங்க? கடவுளையும் தந்தை ஸ்தானத்தில் தான் சொல்லுவாங்க. அவினாஷி பாப்கோ யாது கர்த்தே. பக்தியிலையும் அழிவற்ற தந்தையை தான் நினைவு செய்கிறாங்க. वो बाप कब आकर हेवन स्थापन करते हैं ये किसको पता नहीं है. இந்த பாபா எப்போ சொர்க்கத்தை படைக்கிறாருங்கிறது யாருக்கும் தெரியல. பாப் ஆத்தே ஹி ஹே பதீத்தோ கோ பாவன் பனானே. பாபா வர்றதே பதீத்தமானவர்களை பாவனமாக்குவதற்காக. தோ ஜரூர் சங்கம் பர் ஆயேங்கே. அப்போ கண்டிப்பாக எப்போ தான் வருவார் பாபா? சங்கம யுகத்தில் தான் வருவார். शास्त्रों में तो कल्प की आयु लाखों वर्ष लिखकर
मनुष्य को बिल्कुल घोर अंधेरे में डाल दिया है. ஆனால் சாஸ்திரங்களில் கல்பத்தோட ஆயுளை லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு எழுதி மனிதர்களை முற்றிலும் கார் இருளில் தள்ளி விட்டுட்டாங்க. कहते हैं जो बहुत भक्ति करते हैं उन्हें भगवान मिलता है. என்ன சொல்லியிருக்காங்களாம், யார் அதிக பக்தி செய்கிறாங்களோ அவங்களுக்கு பகவான் கிடைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். तो सबसे जास्ती भक्ति करने वाले को ज़रूर पहले मिलना चाहिए. அப்போ யார் அதிகமான பக்தி செஞ்சுருக்காங்க, அதிக காலம் பக்தி செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு தானே முதல்ல பகவான் தேவை. बाप ने हिसाब भी बतलाया है. ஆகையால் பாபா அந்த கணக்கையும் நமக்கு சொல்கிறார். எந்த கணக்கு? அதிக கால கணக்கு. सबसे पहले பக்தி तुम करते हो. நம்மளை பார்த்து பாபா சொல்கிறார், எல்லாரை விட முதன்மையாக பக்தி ஆரம்பிக்கிறது நீங்கள் தான். तुमको ही पहले पहले भगवान द्वारा ज्ञान मिलना चाहिए. ஆகையால் உங்களுக்கு தான் முதன்மையாக பகவான் மூலமாக ஞானம் கிடைக்க வேண்டும். जो फिर तुम ही नई दुनिया में राज्य करो. பிறகு நீங்கள் தான் புதிய உலகத்துலேயும் போய் ராஜ்யம் செய்கிறீங்க. बेहद का बाप तुम बच्चों को ज्ञान दे रहे हैं. எல்லையற்ற தந்தை குழந்தைங்களாகிய உங்களுக்கு ஞானம் கொடுத்துட்ருக்கார். इसमें तकलीफ़ की कोई बात नहीं है. இதில் கஷ்டமானது அப்படின்னு எதுவுமே கிடையாது. बाप कहते हैं तुमने आधा कल्प याद किया है. பாபா சொல்கிறார், நீங்கள் அரை கல்பம் நினைவு செஞ்சுருக்கீங்க. சுக்குமே तो कोई याद करते ही नहीं. சுகத்தில் யாரும் என்ன நினைக்கிறதே கிடையாது. अंत में जब दुखी हो जाते हैं तब हम आकर सुखी बनाते हैं. பாபா சொல்கிறார், கடைசி நேரத்தில் எப்போ அதிகமான துக்கத்தில் போயிடுறீங்களோ அப்போ தான் நான் வந்து உங்களை சுகமாக்குறேன். अभी तुम बहुत बड़े आदमी बनते हो. இப்போ நீங்கள் பெரிய மனிதர்கள் ஆயிடுறீங்க, உங்களை நான் ஆக்குறேன்னு சொல்கிறார் பாபா. चीफ मिनिस्टर, प्राइम मिनिस्टर आदि के बंगले कितने फर्स्ट क्लास होते हैं. பாபா சொல்கிறாங்க, சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் இருக்காங்க, பிரதம மந்திரி இருக்காங்க, அவங்களோட பங்களாலாம் எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சாரா ஃபர்னிச்சர் ऐसा ஃபஸ்ட் கிளாஸ் होगा. வீடு மட்டுமா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எவ்வளோ முதல் தரமானதாக இருக்கும். तुम तो कितने बड़े आदमी बनते हो. அப்போ நீங்கள் எவ்வளோ உயர்ந்த மனிதர்கள், அதாவது நீங்கள் தேவத்தை ஆகிறீங்க. देवी गुण वाले देवता स्वर्ग के मालिक बनते हो. தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவத்தை அதுலேயும் சொர்க்கத்திற்கே எஜமானர்களாகிறீங்க. वहाँ तुम्हारे लिए महल भी हीरे जवाहरों के होते हैं. அங்கே உங்களுடைய மாளிகைகள் வைர வைடூரியங்களால் செய்யப்பட்டதாக இருக்கும். वहाँ तुम्हारा फर्नीचर सोने जड़ित का ஃபஸ்ட் கிளாஸ் होगा. பாபா சொல்கிறார், அங்கே நீங்கள் பயன்படுத்துகிற ஃபர்னிச்சர்ஸ் தங்கத்தினால் பதிக்கப்பட்டதாக ஃபஸ்ட் கிளாஸ் ஆனதாக இருக்கும். ஏஹே ருத்ர ஞான யக்ய. இதுதான் ருத்ரனுடைய ஞான யக்யம். சிவக்கோ ருத்ர பி கேத்தே ஹே. சிவனைத்தான் என்ன சொல்லப்படுது? ருத்ரர் என்று சொல்லப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் சிவனுக்கு ருத்ரர்னு இன்னொரு பேர் வச்சுருக்காங்க. जब भक्ति पूरी होती है तो भगवान रुद्र यज्ञ रचते हैं. பாபா சொல்கிறாரு, எப்போ பக்தி முடிவடைகிறதோ அப்போது ருத்ரன் யஜ்யத்தை படைக்கின்றார். சத்யுக் में यज्ञ अथवा भक्ति की बात ही नहीं. சத்யுகத்தில் யஜ்யத்திற்கோ பக்திக்கான விஷயங்களோ கிடையாது. इस समय ही बाप ये अविनाशी रुद्र ज्ञान यज्ञ रचते हैं. இந்த நேரம்தான் பாபா அழிவற்ற ருத்ர ஞான யஜ்யத்தை படைக்கிறார். जिसका फिर बाद में गायन चलता है. இதுதான் பிற்காலத்தில் புகழாக பாடப்படுகின்றது. பக்தி तो सदैव नहीं चलती रहेगी. பாபா சொல்ற, பக்தியும் சதா நடைபெறாது. பக்தி துவாபர யுகத்தில் ஆரம்பமாகும், கலியுகத்தில் முடிஞ்சிருது. அப்போ சதா காலம்னா பக்தியையும் சொல்ல முடியாது. பக்தி और ज्ञान
பக்தி மற்றும் ஞானம். பக்தி ஹே ராத், ज्ञान है दिन. பக்தி என்பது இரவு, ஞானம் என்பது பகல். बाप आकर दिन बनाते हैं तो बच्चों का भी बाप के साथ कितना लव होना चाहिए. பாபா பகலை உருவாக்குறார். அப்போ குழந்தைங்களுக்கு பாபா மேலே எவ்வளவு அன்பு இருக்கணும். बाप हमको विश्व का मालिक बनाते हैं. பாபா நம்மளை உலகத்துக்கே எஜமானன் ஆக்குகின்றார். மோஸ்ட் பிலவுடு பாபா ஹேனா, மிகவும் அன்பான தந்தை அல்லவா. உன்சே ஜியாதா பியாரி வஸ்து கோய் ஹோ ந சகே. இவரை விட அதிகமான அன்பான பொருள் யாருமே இருக்க முடியாது. பாபா என்ன சொல்கிறார்? அதிகமான அன்பு இவரை தவிர யாரும் கிடையாது. ஆதா கலப்ஸே யாது கர்த்தே ஆயேகே. நம்ம கூட 2500 வருஷமாக இவரைத்தான் நினைத்து வந்தோம். பாபா ஆக்கர் ஹமாரே துக்கு ஹரோ. என்ன சொல்லி கூப்பிட்டோம்? பாபா எங்களோட துக்கத்தை எல்லாம் நீக்குங்க. பாப் ஆயே ஹே. இப்போ பாபா வந்துட்டாரு. समझाते हैं बच्चे तुम्हें अपने गृहस्थ व्यवहार में रहना ही है. பாபா புரிய வைக்கிறார். குழந்தைங்களே, நீங்கள் உங்களோட குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆகணும், அங்கே தான் இருக்கணும். யஹாं பாபா கே பாஸ் கஹான் தக் बैठेंगे. இங்கே பாபாட்ட எவ்வளோ நாள் நீங்கள் இருக்க முடியும்? சாத் மே தோ பரந்தாமே ஹீ ரह सकते. என் கூடவே இருக்கணும்னா அது பரந்தாமத்தில் மட்டும்தான் இருக்க முடியுன்றார் பாபா. யஹாं தோ ரह नहीं सकते. இங்கே நீங்கள் என் கூடவேலாம் இருக்க முடியாது. யஹாं தோ நாலேஜ் பढ़ने की है. அதாவது நம்ம மதுபன் போகிறோம், பாபா சந்திக்கிறோம், அங்கேயே இருக்க முடியாது, வீட்டுக்கு வந்துடணும்ல. பாபா சொல்கிறார், அதுதான் சொல்கிறார், இங்கே நீங்கள் ஞானம் படிக்கிறதுக்காக வரீங்க. நாலேஜ் பढ़ने वाले थोड़े होते हैं. ஞானம் படிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். லவுட் ஸ்பீக்கர் பர் கபி படாய் ஹோத்தி ஹே கியா. பாபா சொல்கிறாங்க, லவுட் ஸ்பீக்கரை வச்சு படிப்பாங்களா என்ன? டீச்சர் சவால் கேசே பூச்சிங்க. டீச்சர் அப்புறம் எப்படி கேள்வி கேட்குறது? லவுட் ஸ்பீக்கர்லனா எல்லாருக்கும் கேட்கும், ஊரே கேட்கும்ல. அப்போ டீச்சர் எப்படி கேள்வி கேட்குறதுன்றார் பாபா. லவுட் ஸ்பீக்கர் பர் ரெஸ்பாண்ட் கேசே தே சக்கேங்கே. அடுத்து பதில் சொல்கிறவங்க எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும்? லவுட் ஸ்பீக்கரில் எப்படி பதில் சொல்ல முடியும்? இஸ்லே தோடே தோடே ஸ்டூடெண்ட்டுக்கோ படாத்தே. ஆகையால் கொஞ்சம் கொஞ்சம் மாணவர்களுக்குத்தான் படிப்பு கற்றுத்தரப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சம் பேருக்காக தான் படிப்பு சொல்லி கொடுக்கப்படுது. காலேஜ் தோ போத் ஹோத்தே ஹை. கல்லூரிகள் நிறைய இருக்குது, ஆனால் மாணவர்கள் கொஞ்சம் பேருக்கு தான் சொல்லி கொடுக்கப்படுது. ஃபிர் சப்கே இம்தஹான் கோத்தே ஹை. பிறகு எல்லாருக்கும் தேர்வும் நடத்தப்படுகிறது. ரிசல்ட் நிக்கல்தி ஹை. அதுக்கப்புறம் ரிசல்ட் வெளிவரும். யஹாं தோ ஏக் பாப் ஹி படாத்தே ஹை. இங்கே ஒரு பாபா தான் படிப்பு சொல்லி கொடுக்குறார். ये भी समझाना चाहिए कि दो बाप है, लौकिक और परलौकिक. இதை கூட புரிய வைக்கணும். 2 தந்தை, லௌகீகம் மற்றும் பரலௌகீகம். துக்கமே சிமரன் உஸ் பரலௌகிக் பாப் கா கர்த்தே ஹை. துக்கத்தில் பரலௌகிக தந்தையை தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அப் வஹ் பாப் ஆயா ஹுவா ஹை. இப்போது அந்த தந்தை வந்துவிட்டார். மகாபாரத் லடாய் பி சாம்னே கடி ஹே. மகாபாரத யுத்தம் உங்கள் கண் முன்னாடியே நிற்கிதுன்றார் பாபா. தயாராக இருக்குன்னு அர்த்தம். ஓ சமஜ்தே ஹே மகாபாரத் லடாய்மே கிருஷ்ண ஆயா ஏதோ ஒன்று சக்கே. உலகத்தில் என்ன நினைக்கிறாங்களாம்? மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் வந்தார். பாபா சொல்கிறார், அது நடக்கவே நடக்காதுன்றார். பிச்சாரே மூஞ்சே ஹுயே ஹே. அப்பாவிகள் குழப்பத்தில் அப்படி சொல்லிட்டாங்க. ஃபிர் பி கிருஷ்ண கிருஷ்ண கர்த்தே ரேத்தே. இன்னமும் நிறைய பேர் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. अब மோஸ்ட் பிலவுடு ஷிவ் பி ஹே தோ கிருஷ்ண பி ஹே. பார்க்க போனால் மிகவும் அன்பானவர் சிவனும் சரி, அடுத்ததாக கிருஷ்ணரும் அன்பிற்குரியவர் தான். பரந்து வஹே நிராகார் வஹே சாக்கார். ஆனால் சிவ பாபா நிராகாரம், கிருஷ்ணர் சாக்காரம். நிராகார் பாப் சபி ஆத்மாவோं का बाप है. நிராகார தந்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. ஹே தோனோ மோஸ்ட் பிலவுட். ஆனால் 2 பேருமே யார்? மிகவும் அன்பிற்குரியவர்கள். கிருஷ்ண பி விஸ்வ கா மாலிக் என்ன? ஏன்னா கிருஷ்ணர்
உலகத்திற்கே எஜமானனாக இருந்தார் அல்லவா? अभी तुम जज कर सकते हो कि जास्ती प्यारा कौन. பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் தீர்மானம் எடுங்க, ரொம்ப அன்பானவர் யார், அன்பிற்குரியவர் யார், நீங்களே முடிவெடுங்கன்னு சொல்கிறாரு பாபா. शिव बाबा ही ऐसा लायक बनाते हैं ना. शिव बाबा தானே இந்த அளவு தகுதியை கொடுக்குறாரு. கிருஷ்ண क्या करते हैं. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு? கிருஷ்ணரை எல்லாருக்கும் பிடிக்குது, சிவபாபாவையும் பிடிக்குது. அதான் பாபா கேட்குறார், நீங்களே இப்போ ஜட்ஜ் பண்ணுங்க, யார் ரொம்ப அன்பிற்குரியவர்கள்னு, கிருஷ்ணரா சிவபாபாவா? ஏன்னா சிவபாபா தான் உங்களை தேவத்தை ஆக்குறார். கிருஷ்ணரை உருவாக்குறதே யார்? சிவபாபா தான். கிருஷ்ணர் அப்படி எந்த காரியத்தையும் செய்கிறதில்ல, மகத்துவமான காரியத்தை செய்கிறது கிடையாது. பாபா ஹி தோ உன்கோ ஐசா பனாத்தே ஹேனா. பாபா தானே கிருஷ்ணரை கிருஷ்ணராக உருவாக்குறாரு. तो गायन भी जास्ती उस बाप का होना चाहिए ना. அப்போ புகழ் கூட அதிகமாக பாபாவுக்கு தானே இருக்கணும். बाप ने समझाया है तुम सब பார்வதியா हो. பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் எல்லாரும் பார்வதிகள். ये शिव अमरनाथ तुमको कथा सुना रहे हैं. இந்த சிவன் அமரநாதர் உங்களுக்கு கதை சொல்கின்றார். तुम ही सब अर्जुन हो, तुम ही सब द्रौपदिया हो. நீங்கள் எல்லாரும் தான் அர்ஜுனர்கள், நீங்கள் எல்லாரும் தான் திரௌபதிகள். பாபா நம்மளை பார்த்து தான் சொல்கிறார், நான் தான் உங்களுக்கு அமர கதை சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் அர்ஜுனர்கள், நீங்கள் எல்லாரும் திரௌபதிகள். இஷ் விஷயஸ் துனியாக்கோ ராவன் ராஜ்ய காஜாத்தாய். இந்த விஷமான உலகத்தை தான் ராவணனின் உலகம்னு சொல்லப்படுது. ஓஹே வைஸ்லெஸ் வேர்ல்டு, அதுவோ விஷமே இல்லாத உலகம். விகார் கி பாத் நெய், விகாரத்துக்கான விஷயமே கிடையாது. நிராகார் பாப் விகாரி துனியா ரச்சேங்கே கியா. நிராகார தந்தை விகார உலகத்தை படைப்பாரா என்ன? விகார் மே ஹி துக்கு ஹே, விகாரத்தில் தான் துக்கம் இருக்குது. சந்நியாசியோं का ही ஹட்டயோக் நிவர்த்தி மார்க். சந்நியாசிகளுடையது ஹட்டயோகம், துறவர மார்க்கம். கரம் சந்நியாஸ் தோ கபி ஹோத்தாயி நீ. கர்ம சந்நியாசம் எப்போவுமே கிடையாது. वो तब हो जब आत्मा शरीर से अलग हो जाए. பாபா சொல்கிறாங்க, கர்ம சந்நியாசம்ங்கிறது எப்போ தான்? ஆத்மா சரீரத்தை விட்டாதான் எந்த காரியமும் செய்யக்கூடாது. ஏன்னா மூச்சு விடுறது கூட ஒரு செயல் தானே. அப்போ கர்மத்தை யாரால் என்ன பண்ண முடியாது? சந்நியாசம் பண்ணவே முடியாது. ஆத்மா உடலில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது காரியத்தை செஞ்சுட்டு தான் இருக்கும். கர்ப்ப ஜெயில் में फिर कर्मों का हिसाब शुरू हो जाता है. கர்ப்ப சிறைக்குள்ளே போன உடனே கர்மத்தோட கணக்கு வழக்கம் ஆரம்பமாயிடும். பாக்கி கரம் சந்நியாஸ் கேனா ராங் ஹே. மற்றபடி கர்ம சந்நியாசம்னு சொல்கிறது தவறான கருத்து. ஹட்டயோக் ஆதி போத் சீக்தே ஹே, குஃபாவுமே ஜாக்கர் பேட்தே ஹே. நிறைய ஹட்டயோகம் கற்றுக்கிறாங்க, குகையில் போய் வசிக்கிறாங்க. ஆகு செபி சலே ஜாத்தே ஹே, நெருப்பில் நடந்து போகிறாங்க. ரித்தி சித்தி பி போத் ஹே, ரித்தி சித்தி காரியங்கள் நிறைய செய்கிறாங்க. ஜாதூகரி சே போத் சீஜே பி நிக்கால்தே ஹே, மாயமந்திரம் போட்டு பொருட்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. பகவான் को भी ஜாதூகர் ரத்னாகர் சௌதாகர் கேத்தே ஹே. பகவானை கூட என்ன சொல்லப்படுது? மந்திரவாதி, ரத்ன வியாபாரி, வியாபாரின்னு சொல்லப்படுது. लेकिन उनसे कोई को गति सदगति तो नहीं मिल सकती. ஆனால் உலகத்தில் ரித்தி சித்தி பண்ணுறவங்க மூலமாகவோ, மந்திரம் போடுறவங்க மூலமாகவோ, ஹட்ட யோகிகள் மூலமாகவோ கதி சத்கதி கிடைப்பதில்லை. वो तो एक ही सच्चा सद्गुरु आकर सबकी गति सद्गति करते हैं. ஒரே ஒரு உண்மையான சத்குரு வந்து தான் அனைவருக்கும் கதி சத்கதியை கொடுக்கின்றார். அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே सिखीलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. बाबा धारणेக்கான சாரம் சொல்கிறாங்க. कांटों से फूल बनाने वाले मोस्ट बिलाउड एक बाप है. उसे बहुत लव से याद करना है. முள்ளிலிருந்து மலராக்கக்கூடியவர் மிகவும் அன்பான ஒரு தந்தை,
அவரை மிகுந்த அன்போடு நினைவு செய்யுங்கள். குஷ்புதார் பாவன் ஃபூல் பன் சப்கோ சுக்கு தேனாகே. நறுமணம் வீசக்கூடிய தூய்மையான மலராகி அனைவருக்கும் சுகம் கொடுங்கள். நறுமணம் வீசக்கூடிய தூய்மையான மலராகி அனைவருக்கும் சுகம் கொடுங்கள். 2வது பாயிண்ட், எ நாலேஜ் படாயி சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஹே. இந்த ஞான படிப்பு வருமானத்திற்கான மூலதனம். இந்த ஞானம், இந்த படிப்பு தான் வருமானத்திற்கான மூலதனம். इससे 21 जन्मों के लिए तुम बहुत बड़े आदमी बनते हो. இதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு மிக பெரிய, அதாவது உயர்ந்த மனிதர்கள் ஆகின்றீர்கள். தேவதைகளை தான் பாபா என்ன சொல்கிறார்? உயர்ந்த மனிதர்கள்னு சொல்கிறார். इसलिए इसे अच्छी रीति पढ़ना और पढ़ाना है. ஆகவே இதை நன்கு படித்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். ஆத்ம அபிமானி பன்னாகி. ஆத்ம அபிமானி ஆகுங்கள். பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க. बाप दादा को अपना साथी समझकर डबल फोर्स से कार्य करने वाले सहज योगी भव. பாப் தாதாவை தன்னுடைய துணைவன் என்று புரிந்து இரட்டை வேகத்தோடு காரியங்கள் செய்யக்கூடிய சகஜ யோகி பவ. பாப் தாதாவை தன்னுடைய துணைவன்னு புரிஞ்சிட்டு டபுள் ஃபோர்ஸோடு காரியம் செய்யக்கூடிய சகஜ யோகி பவ. कोई भी कार्य करते बाप दादा को अपना साथी बना लो तो डबल फोर्स से कार्य होगा. எந்த காரியம் செஞ்சாலும் பாப் தாதாவை தன்னுடைய துணைவன் ஆக்கிக்கோங்க. அப்போ டபுள் ஃபோர்ஸில் காரியம் நடக்கும். और स्मृति भी बहुत सहज रहेगी. நினைவும் ரொம்ப சகஜமாக இருக்கும். क्योंकि जो सदा साथ रहता है उसकी याद स्वतः बनी रहती है. ஏன்னா எப்போ உங்கள் கூட யாராவது இருக்காங்களோ அவங்களோட நினைவு உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இப்போ பாபாவை கூடவே வச்சுருந்தோன்னா அவரோட நினைவு இயல்பாக நம்மகிட்ட இருக்கும். तो ऐसे साथी रहने से व बुद्धि द्वारा निरंतर सत्य का संग करने से सहज योगी बन जाएंगे. அப்போது சதா அவரை உங்களோட துணைவனாக வைத்துக்கொள்வதன் மூலம், அதாவது புத்தி மூலமாக நிரந்தரமாக சத்தியமானவரின் தொடர்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். और पावरफुल संग होने के कारण हर कर्तव्य में आपका डबल फोर्स रहेगा. பவர்ஃபுல்லான தொடர்பில் இருக்கிறனால உங்களோட ஒவ்வொரு காரியத்திலையும் டபுள் ஃபோர்ஸ் இணைந்திருக்கும். जिससे हर कार्य में सफलता की अनुभूति होती. இதன் மூலம் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியின் அனுபவம் ஏற்படும். स्लोगन, महारथी वह है जो कभी माया के प्रभाव में परवश न हो. மகாரதி என்றாலே ஒருபோதும் எந்த ஒரு மாயாவின் பிரபாவத்தில் பரவசத்தில் செல்ல மாட்டார்கள். மாயாவினுடைய தாக்குதல் வர்றப்ப அதற்கு வசமாகி விடுவது அல்ல. யார் அப்படி வசமாகாமல் இருக்காங்க அவங்க தான் யார்? மகாரதி. ஸோ பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? ஆத்மா சரீரம் ரெண்டும் என்ன ஆயிடுச்சு? பதீத்தமாயிடுச்சு, கருப்பாயிடுச்சு. பாபாவோட நினைவுனால தான் என்ன பண்ணணும்? அதை பாவனமாக்கணும். ஏன்னா இப்போ நாம் பாவனமான உலகத்துக்கு செல்ல வேண்டும். பாபா இன்னைக்கு என்ன கணக்கு சொன்னார்? யார் முதல்ல பக்தி ஆரம்பித்தாங்களோ அவங்களத்தான் பாபா என்ன பண்ணுறாராம்? முதல்ல சந்திக்கிறாரு, முதல்ல ஞானமும் கொடுக்குறாரு. நீங்கள் தான் அதுலேயும் அரைக்கல்பமாக பக்தி செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னார் பாபா. ஸ்வீட்டஸ்ட் 2 தந்தையை பற்றி இன்றைக்கி பாபா சொல்லியிருக்கார். சாக்கார தந்தை மற்றும் நிராகார தந்தை. பக்தியிலேயே 2 பேரையுமே நமக்கு தெரியும், 2 பேரையுமே நினச்சோம். அதாவது இவர் உடலுக்கு அப்பாங்கிறது தெரியும், இறைவனை காட் ஃபாதர்னு சொன்னோம். ஆனால் ஆத்மாவுக்கு அப்பான்னு அங்கே தெரியாது. ஆனால் ஞானத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமை மிக இனிமைன்னு சொல்லப்படுது. ஸ்வீட்டஸ்ட்.
இப்போ லௌகீகத்தில் என்ன பார்த்தோன்னா இனிமையானவர்னு தந்தையை தான் சொல்லப்படுது. ஏன்னா தந்தை தான் உறவுகளில் முதன்மையானவர். பிறகு டீச்சர் மூலமாக படித்து பதவி கிடைக்கிது. ஸோ இப்படி பாபா சொல்லியிருக்கார். அடுத்து பாபா சொல்கிறாங்க, இப்போது உங்களுக்கு 2 பேரோடையும் உறவு இருக்குது. லௌகீக அப்பாட்டையும் உறவு இருக்குது, பரலௌகீக தந்தைட்டையும் உறவு ஏற்பட்டுள்ளது. இந்த மாதம் தபஸ்யா மாதத்துக்கான ஹோம்ஒர்க். तपस्वी की तपस्या सिर्फ बैठने के समय नहीं. தபஸ்வியினுடைய தவம் அமரக்கூடிய, அதாவது தவத்தில் அமரக்கூடிய நேரத்தில் மட்டும் செய்வது கிடையாது. தபஸ்யா அர்த்தாத் லகன். தபஸ்யா என்றாலே ஈடுபாடு. चलते फिरते भोजन करते भी लगन लगी रहे. நடந்தாலும் சுற்றினாலும் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் கூட அந்த ஈடுபாடு உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். एक की याद में, एक के साथ में भोजन स्वीकार करना ये भी तपस्या हुई. ஒருவருடைய நினைவில் ஒருவரோடு சேர்ந்து உணவை ஸ்வீகாரம் செய்வது. ஒரு பாபாவோட நினைவில் ஒரு பாபா கூட சேர்ந்து உணவை ஸ்வீகாரம் செய்வது, இதுவும் தபஸ்யாதான். அச்சா, ஓம் சாந்தி.